ஏப்பா இந்த வெங்கட்ராஜ் வீடு எங்க இருக்கு? நான் அப்புறமா பேசுறேன். வைடா. என்னடா சொன்ன? ஐயாவோட பேரை சொன்ன. ஆட்டோவோட சேர்த்து ஆளையும் நான் சொல்லி கொடுப்பேன். சார் இவங்க தான் சார் அந்த அட்ரஸை கேட்க சொன்னாங்க. நீங்க எதுக்கு ஐயாவை பார்க்கணும்? நாங்க வந்து விஸ்வா தம்பி தான் சொன்னாரு. ஓ நீங்களா? வாங்க வாங்க. அக்கா ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. இதுதான் வீடு, வாங்க. ஏங்க ஆட்டோவுக்கு காசு கொடுத்துட்டு போவாங்க. ஏய் யார்டா காசு கேக்குற? போடா போடா. நீங்க வாங்க. இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சேனே தெரியல. கண்டவங்க எல்லாம் போட்டு உதைக்கிறேன். அண்ணி ஐயா எங்க இருக்காரு? மேல இருக்காரு. நீங்க உட்காருங்க. உட்காரு. காபி சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்லம்மா. ஏன் அழுவுற? முதல்ல அழுவுறத நிறுத்து. உன் புருஷன் அடிச்சாங்கிறதுக்காக நீ அழுதுட்டா சரியா போச்சா? அக்கா கிட்ட சொல்லிட்டில, நான் பாத்துக்கிறேன். முதல்ல அழுகிறத நிறுத்து. ஏய் எங்க ஐயாவை பார்க்கணும். அவருக்கு என்ன பூஜையில் தான் இருப்பாரு. பே. சரிங்கம்மா. அம்மாடி நீ குடிமா. சரக்குக்கு நான் ஒரு ரேட்டு சொன்னா நீ ஒரு ரேட்டு விக்கிறியா? எங்கிருந்து தைரியம் வந்தது? ஐயா தெரியாம பண்ணிட்டு விட்டுருங்க ஐயா. அண்ணா என்ன விட்டுருங்க. தெரியாம விட்டுருடா. உன்னை வெட்டி சாய்க்கணும். ஐயா உங்களுக்காக நாங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கோம். எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா ஐயா? உதவி பண்ணீங்களா? கூலிக்கு மாரடிக்கிற நாய்க எனக்காக 1000 பண்ணிருந்தாலும் நம்பிக்கை துரோகம் பண்ணவன மன்னிக்கவே மாட்டேன். யோகேஷே அப்பா தோலை உரிடா. சரிப்பா. ஐயா என்னடா உங்களை தேடி அந்த அம்மாவும் பையன் வந்திருக்காங்க. யாரு? அதான் அக்கா போன்ல சொன்னாங்களே. ஓ அவங்களா? இருக்க சொல்லு. பெரியவனே என்னப்பா அடிச்சது போது. டேய் இவனுங்களை 4 நாளைக்கு போட்ல வச்சு அடிங்க. மயக்கம் வந்தா 2 சொட்டு தண்ணி கொடுங்க. திரும்ப சாகர வரைக்கும் அடிங்க. ஆனா இவனுங்களை தப்பிக்க விட்டுறாதீங்க. காபி தான் வேணான்ட்டீங்க, தண்ணியாவது குடிங்க. வாங்கிக்க. ஐயா வராரு. நமஸ்காரங்க. விஸ்வா தம்பி எங்களை அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்சிட்டாரா? எங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும். தமிழ்லயே சொல்லுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. உங்க மகதான் ஏதோ ஸ்பெஷல் உப்மா ரவைன்னு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரசா இந்த வர. இது மூத்த மகன். வணக்கங்க. வணக்கம். இது மூத்த மருமகன். வணக்கங்க. வணக்கங்க. உன் மூத்தார் மகன் ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்கா. சரியா இருக்கான்னு பாரு. கொண்டாங்க. போறது என் மனைவி. இவ சின்ன மருமக. வணக்கம்மா. பையன் வெளியே போயிருக்கான். சரிங்க. தம்பி என்ன பண்றாரு? காலேஜ்ல படிச்சிட்டு ஓ இருக்கான். சரி சரி இருக்குதுப்பா.
ரொம்ப சந்தோஷம். ஏதாவது சாப்பிட்டு போலாமே? இல்ல பரவாயில்லைங்க, இப்பதான் சாப்பிட்டு அப்படியா? வந்தோம். நாங்க வரேங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. வரேங்க. சரிங்க. பாத்தியா, நீ இருக்கிய, உன் மகன் என்ன மிஞ்சிருவா போல இருக்கு. சரக்கு எப்படி கை மாத்தி அனுப்பிச்சிருக்கா பாத்தியா? பெரியவனே, அப்பா அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லு, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இப்ப வந்துட்டு போனாங்களே, அவங்க அட்ரஸையும் விசாரிச்சு வச்சுக்கோ. ஆத்திர அவசரத்துக்கு இவங்கள வச்ச காரியம் சாச்சுக்கலாம். இப்பவே ஃபோன் பண்ணி விசாரிச்சிடுறப்பா. ஏய், லோகு, என்னடா என்னடா ஆச்சு? டேய், ஏன்டா இப்படி பண்ற? அவமானம் தாங்க முடியல, ஒரு போலீஸ்காரன் அடிச்சிட்டான். டேய் என்னடா சொல்ற? உன்னையாடா? என்னதான் அடிச்சிட்டான். டேய், அவனை சும்மா விட்டு வந்த. போலீஸ்காரன் யூனிஃபார்ம்ல இருந்தான், இல்லனா வெக்கமா இல்ல உனக்கு? யூனிஃபார்ம் போட்டிருந்தா போலீஸார் அடி வாங்குவியா? யாரா அது? ஆனந்த்னு ஒரு கான்ஸ்டபிள் பா. தூ, போய் ஒரு கான்ஸ்டபிள் அடி வாங்கிட்டு வந்திருக்க. இந்த பிளாக்ல டிக்கெட் விக்கிற மாதிரி முழிப்பானே அவனா? அவனை அடிக்க விட்டுட்டு அந்த அழகம்பெருமாள் என்ன புடிங்கிட்டு இருந்தானா? அவனை வர சொல்றா, அந்த அழகம்பெருமாளை வர சொல்லு. மாசம் கை நீட்டி காசு வாங்கிட்டு ஏன் பிள்ளைவை அடிப்பானா? இருப்பா, நான் பேசிக்கிறேன். நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். கிழிச்ச ஸ்டேஷன்லயே அவனை வெட்டிட்டு வந்திருந்தா நீ என் புள்ளடா. உதவாயிட்டு வந்து நிக்கிறிய, வெக்கமா இல்ல? அப்பா, நான் மப்ளர்னப்பா, அடிச்சிட்டான் அப்பா. என் பேர சொன்னையாடா? எங்கப்பா சொல்ல விட்டா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கண்ணா பண்ணு அடிச்சிட்டாப்பா. நான் யாருன்னு சொல்றத கேட்காம அடிச்சுக்கிட்டே இருந்தாப்பா. மயக்கம் வர்ற மாதிரி ஆகி போச்சுப்பா. என் மேலையா கை வச்சுன்னு கேட்டப்பா. ஓ மேல என்னடா, உங்க அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாரையும் அடிப்பேன்னு சொல்றாப்பா. நிறுத்தடா. இந்த வெங்கட்ராஜ பேர சொன்னா துப்பாக்கி கூட வெடிக்காது. உன்னை ஒரு கான்ஸ்டபிள் அடிச்சிருக்கானா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல அவன் எதுக்கும் துணிஞ்ச போலீஸ்காரனா இருக்கணும். அவன் யாரா இருந்தாலும் சரி, உன் மேல வச்ச கை அவன் உடம்புல இருக்க கூடாது. பெரியவனே, அவன் யாருன்னு பார்த்து இழுத்துட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். டேய், சொல்லிட்டேல்ல, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரமா காவ தட்டினுக்கிறேன், காவ தரக்காம என்னடா பண்ணுகிறேன்? என்னடா வைன் குடிச்ச ஒட்டக மாதிரி திரு திருன்னு முழிக்கிற? என்ன டேய், இவன் என்னடா சிரிப்பு சாமியார் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா? அதானே ஆளு ஒரு மார்க்கமா இருக்கிறான். குளிச்சுட்டு மூஞ்சிக்கு பவுடர் அடிச்சு வாடன்னு சொன்னா முறைப்பான். இப்ப என்னடா 2 இன்ச்சுக்கு மூஞ்சில பவுடர் ஏத்தி நிக்கிறேன். டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? மோப்பம் முடிச்சுனுக்குற? டேய், இவன் பெர்ஃப்யூம் போட்டிருக்கான்டா, வாசனை பிச்சு உதறுது. ஏன்டா தண்ணி வரலையா? குளிச்சியா இல்லையா? டேய் போடா. டேய், இங்க பாருடா, ஆளில நேரமா பார்த்து கணக்கு ஏகப்பட்ட புத்தகம் படிச்சுனுக்குறான். ஒரே கவிதை புத்தகமா அடிக்க வச்சுக்கிறான் பாரு. டேய், அது வெறும் கவிதை இல்லடா, காதல் கவிதை. டேய் கணக்கு, உனக்கு கருவாட்டு குழம்பு மட்டும்தான் வைக்க தெரியும் நினைச்சா, காதலிக்கவும் தெரியுமா? யார் அந்த பொண்ணு? பேசு கணக்கு, பேசு. உன் உள்ளத்தை கவர்ந்த அந்த கள்ளி யார்?
உன் உயிரை மயக்கிய அந்த வில்லி யார்? உன் பருவத்தை திருடிய அந்த பாவை யார்? சொல் கனகு, சொல். அந்த உலக அழகி யார்? டேய் கேக்குறால சொல்றா. யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் இப்ப வேணாம்டா. லவ் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றேன். அட பாவி, ஒன் சைடு லவ்வா? அத டபுள் சைடு ஆக்குறதுக்கு தான் கவிதை எழுதிட்டு இருக்கியா? இல்லடா, நேரில் சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதான் லெட்டர் எழுதி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது ஸ்கூல் பசங்க மாதிரி ஐ லவ் யூ லெட்டர்லாம் எழுதி கொடுத்தா அசிங்கமா இருக்கும். அதான் கவிதை எழுதி கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதெல்லாம் சரிடா. காதலிக்கிறோம், சொந்த மேல கவிதை எழுதணும். நீனும் அடுத்து எழுதுன கவிதையில காப்பி அடிச்சுங்கிற. அப்படி பண்ண காதல் வரணும் எவன்டா சொன்னது? ஏய், காப்பி அடிச்சாலும் அதுவும் கவிதை தானடா. டேய் அப்படி பார்த்தா ஜெராக்ஸ் கடைக்காரனை தான் நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணணும். அவன் தான் ஒரு செகண்ட்ல 100 காப்பி எடுப்பான். டேய் லூசு பையல, லவ் பண்றது கவிதை முக்கியம் இல்ல, அப்ரோச் தான் முக்கியம். நீ காதலிக்கிற பொண்ணு கையில கவிதை எழுதி கொடுத்தாலும் சரி, கருங்கல்ல கொடுத்தாலும் சரி, அது மனசை கவர்ற வகையில இருக்கணும். சாவுற வரைக்கும் உன்னோட தாண்டா வாழ்வேன், உன்னோட தாண்டா சாவேன்னு அந்த பொண்ணு வாய் விட்டு சொல்லணும்டா. அந்த அளவுக்கு உன்னோட லவ் சின்சியராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். முதல்ல அந்த பொண்ணு மனசுல உன்னோட பேர் எழுதுற வழியை பாரு. அதுக்கப்புறமா அடுத்த எழுதின கவிதையெல்லாம் காப்பி அடிக்கலாம். என்னடா அவன் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சீனியர் சொன்னா கேட்டுக்கணும். ஒழுங்கா லவ் பண்ணுவியா? டேய் திரும்பவும் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான்டா. இவனுக்கு இவ்வளவு நேரம் வாய் வலிக்க சொன்ன பாரு. பேசாம 2 பேரும் ரச சாதம் சாப்பிட்டு படுத்துருக்கலாம். அதான் நானும் நினைச்சேன். இவன் ஒழுங்கா கவிதை எழுதுறானோ இல்லையோ, ஒழுங்கா சமைச்சு வச்சிருப்பான். போய் சாப்பிடலாம் வா. முதலாளி சாவி. இந்தா. நாளைக்கு வேலை இருக்க முதலாளி? ஏண்டா நான் என்ன ஃபைனான்ஸ் நடத்துறேனா, 2 வீலர் ஷோரூம் நடத்துறேனா? என்கிட்ட லோன் வாங்கின வண்டியெல்லாம் தினமும் எடுத்துட்டு வந்து பூஜையா போட முடியும்? இதோ பாரு, வேலை இருந்தா போன்ல சொல்றேன். போயிட்டு வா முதலாளி. ஏய் ஏய் போலாமா? போலாம். ஏண்டா எனக்கு தான் வேற வழி இல்ல, நான் செய்யறேன். உனக்கு என்னடா கோடீஸ்வரன் வீட்டு புள்ள? ஏய் எனக்கு இந்த ரிஸ்க் பிடிச்சிருக்கு சரவணா. ஆனா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிபி எகிரிடுச்சு தெரியுமா? நல்லா எடுக்கிறடா ரிஸ்க். மாட்டி இருந்தேன்னு வையே, அவ்வளவுதான். போடா பாத்துக்கலாம். வாழ்க்கையில ஒரு கிக் வேணாமா சரவணா? நான் என்ன டெய்லியா பண்ண போறேன்? ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கு நிறைவேறிச்சு. பி ஹாப்பி ஃப்ரெண்ட். ஏன் சொல்ல மாட்டேன்? உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா ஏன் தொல்லையில உரிச்சிடுவாங்க. அம்மாக்கு எப்படா தெரிய போகுது? நீ சொல்லாம இருந்தா போதும். ஓகேயா? மட்டாங்க பாரு. ஹாய் ஹாய் சொல்றா. 1 2 3 அண்ணா ஒரு 5 டீ. நான் ஸ்ட்ராங். யா. இதை ஓகே பண்ணிடுமா? வாங்க சார் வாங்க. எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார். அதான். எப்படி இருக்கும்? இந்த ஏழுமலைக்கு பணம் தரணும்னா உடம்பு சரியில்லாம தான் போகும். அதான் வண்டியை தூக்க சொல்லிட்டேன். இப்ப தானா உடம்பு சரியாகி ஓடோடி வந்துட்டீங்க பாத்தீங்களா? தப்பு தான் சார். இனிமே தேதி தவறாம டியூ கட்டிடுறேன் சார். என் பொண்ணு ரொம்ப வேதனைப்படுறா. இது அவளுடைய வண்டி. என்னது உங்க பொண்ணு வண்டியா? அப்ப பணம் கொடுத்தனா போண்டியா? சரியான ஜோக்கு. வாத்தியாரே, அது உங்க பொண்ணு வண்டி இல்ல, அது என் வண்டி. அந்த வண்டியோட ஆர்சி பேப்பர் என்கிட்ட தான் இருக்கு. தப்பா நினைச்சுக்கலன்னா 1 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பணத்தை கட்டிடுவேன். அது ஆகிறது இல்ல. 1 வாரத்துல பேலன்ஸ் அமௌண்ட்டை கொண்டு வந்து கட்டலைன்னா வண்டியை ஏலத்துல விட்டுருவேன். அதுதான் ஆகும். 1 வாரத்துக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் சார். உடம்புக்கு வேற முடியல. எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். யோசிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? என்னாலையும் ஒன்னும் பண்ண முடியல. உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், டீ வாங்கி கொடுக்குறேன், அதை குடிச்சிட்டு போங்க. என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன சார், பணத்தை கட்டி வண்டி எடுத்துப்பீங்களா? பார்க்கலாம் சார்.
மச்சி நான் கிளம்புறேன். ஓகேடா. ஏய் கார்கி. இதோ தரேன். இந்தாடா. பார்க்கலாமாம்மா? பைடா. பை. பை. என்ன தம்பி வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? டார்ச்சர் பண்ணுது சார். நான் வேணா பார்க்கட்டுங்களா? ஆர் யூ மெக்கானிக்? டிரைவரு மெக்கானிக் தொழிலும் தெரியும். டூல் கிட்ட இருக்குங்களா? ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் கூட போதும். கொண்டாங்க சார்.